இசை காலத்தை மீறி நம் பாரம்பரியத்தின் உயிர். கும்பகோணத்தை அடுத்துள்ள தாராசுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக கம்பீரமாக நிற்கும் ஐராவதேஸ்வரர் கோயில் சோழர்களின் கலைத்திறனுக்கு ஒரு சாகாவரம் பெற்ற சாட்சி. இங்குள்ள ஒவ்வொரு கல்லிலும் ஒரு கதை உண்டு. ஆனால் இங்குள்ள ஒரு வினோதமான ரகசியம் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. கோயிலின் பிரதான மண்டபத்திற்கு செல்லும் படிகள் இவை. சாதாரண படிகள் போல் தோன்றினாலும் ஒவ்வொரு படியிலும் தட்டி பார்க்கும்போது சப்தஸ்வரங்களின் இசை ஒலிப்பதாக சொல்கிறார்கள். ஆம், ஒரு கல்லில் சப்தமும், அடுத்ததில் ரிஷபமும், தொடர்ந்து காந்தாரம், மத்திமம் என இசை ஞானிகள் கண்டறிந்தனர். இது வெறும் கற்பனையா அல்லது உண்மையா? எந்தவித நவீன கருவிகளும் இன்றி கற்களால் எவ்வாறு இந்த இசை அற்புதம் நிகழ்த்தப்பட்டது? ஒவ்வொரு கல்லின் வடிவம், அடர்த்தி, அவற்றின் உள்ளே உள்ள வெற்றிடங்கள் என பல்வேறு அம்சங்கள் ஒலியை உருவாக்கும் விதத்தில் செதுக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இன்றும் இதை ஒரு கலை ரகசியமாகவே உள்ளது. சோழ பேரரசின் சிற்பக்கலையும் ஒலி அறிவியலும் கைகோர்த்த இந்த அற்புதம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் அடைந்திருந்த நுட்பமான அறிவுக்கு ஒரு சான்று. இந்த இசைப்படிகள் கல்லின் ஊடே நம்மை வரலாற்றின் ஆழத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இன்னும் ஒன்று, இந்த இசையின் பின்னணி என்னவாக இருக்கும்? உங்கள் எண்ணங்களை பகிருங்கள்.